சரி சரி. என்ன பண்ண போறோம்? உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெஜ்ஜி தான் சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாலாக்கு கீரை. வாப்பா, உன்னை எதுவுமே சொல்லியே நாங்க. சரி சரி. பேசிப்ப. அங்க போவாத, இங்கே இருந்து சொல்லு. என்ன பண்ண போறோம்? நம்ம வெஜ்ஜி தான் சமைக்க போகிறோம். இது வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு பருப்பு போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 4, வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு. இதை போட்டு வேக வச்சிடலாம். பாலாக்கு கீரை போட்டு தான் கடைய போகிறோம். மட்டனே நான் வாங்கலை, நீ மட்டன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சிக்கன் மட்டன் தான். இதுதான் வெஜ்ஜி சமைக்கிறோன்னு சொன்னேன், ஆனால் காது கேட்கல உனக்கு. மட்டன் சமைக்கல யோகன். பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டேன். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே கீரையும் நம்ம கழுவி வச்சுருக்கோம், அப்படியே சேர்த்துடலாம். பாருங்கள், குக்கர் சின்னதாக இருந்தது, அதனால் பெரிய குக்கரில் மாற்றிட்டேன். உப்பு இதில் சேர்த்தாச்சு. குக்கரை மூடிடுவோம். ஒரு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் டிக்கா பண்ணலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் தயிர் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணிப்போம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம இன்றைக்கி அகாரா ஓடிஜியில் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கில் வந்து சொருவிக்கலாம். நான் 180 இதுவில் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இதுக்குள்ளே வச்சுப்போம். டைமிங் வந்து 10 நிமிஷம் வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுவே ஆஃப் ஆகிடும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி எண்ணெய் மட்டும் தடவிடுவோம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. அது வந்து அகாராவுடைய ஓடிஜியில் பண்ணோம். ரொம்ப குயிக்காக ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. 10 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். இதில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, சிக்கன் வந்து இந்த மாதிரி ட்ரையாக வந்து வறுத்துக்கணும் அப்படின்னா வறுத்துக்கலாம். மீன் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு யூஸாக இருக்கோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இல்லைங்களா, அதிலையே கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தூக்கி ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து பாருங்கள், நான் மூடி வேக வச்சேன். இப்போது ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா போதும். இந்த தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். கோக்கோட சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா செவுக்கணும், அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறேன். நம்ம கீரையோட இந்த தக்காளி குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா காயட்டும். இதில் வந்து பீட்ரூட் வந்து வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் அதில் போட்டு வேக வச்சுருக்கேன். அது வந்து தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணிக்கலாம்.
கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி குழம்புக்கு தான் நம்ம தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். இதோட அந்த கீரை போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 4 பச்சை மிளகாய், அதாவது 2 பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 20 பல்ல கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம உப்பு சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் நம்ம வந்து கோக்காவை சேர்த்து வறுவல் மாதிரி பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம பீட்ரூட் பொரியலுக்கு கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன், உளுந்து வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். அதனால் இதை அப்படியே இதுக்குள்ளே ஊற்றிட்டோம். நம்ம மிளகாத்தூளும் உப்பும் நம்ம அப்போவே போட்டாச்சு. அதனால் இது தண்ணி வற்றட்டும். இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி வந்து இத்தினோண்டு இருக்குது. இப்போ இந்த தேங்காய் போட்டு நம்ம பிரட்டும் போது கரெக்டாக ஆகிடும். இதில் வந்து நம்ம வேக வைக்கும் போதே மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் சிக்கன் மசாலா தான் நான் இதில் சேர்க்குறேன். இது வந்து அரை ஸ்பூன் கணக்கு, 1.25 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். சூப்பராக சமையல் முடிச்சாச்சு. யோகன் வந்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போல்லாம் 11 மணிக்கு அவர் தூங்கிடுறாரு. சரி, நாங்களும் விட்டுட்டோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீரை வந்து பாலாக்கீரை வந்து பருப்பு போட்டு பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உருளைக்கிழங்கும் கோவக்காவும் சேர்த்து வறுவல் மாதிரி பண்ணியிருக்கோம். பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கோம். தக்காளி வந்து தக்காளி தொக்கு மாதிரி வச்சுருக்கோம். சாதம் வடிச்சிருக்கோம். அவ்வளோதான். இன்றைக்கி செஞ்ச ஐட்டமில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.